ஏய் ம்? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மாமா என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இந்த விளையாடுறியா? அம்மா. உன்னை கிளம்பி ரெடியா இருக்க சொன்னா இங்க வந்து மாப் போட்டுட்டு இருக்க. விடுங்க மாமா. இதோ பாரு கண்ணுமா, இப்ப நம்ம எங்க கிளம்புறோம்னு மட்டும் கேட்டேன்னு வச்சுக்கோ, செம்மையா டென்ஷன் ஆயிடுவேன். சரி, நீ ஏன் இன்னும் கிளம்பாம இருக்க? நான் அப்பவே சொன்னேன்ல நான் வரலன்னு. இதோ பாரு, நானும் அப்பவே சொன்னேன்ல நீ வரணும்னு. அப்புறம் என் பேச்சுக்கு என்ன மரியாதையா? என்னவோ போங்க. இதோ பாருங்க, இங்க நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க 2 நேரம் மாப் ஸ்டிக்கை வச்சு நோட்டிட்டு இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பார்த்து பேசுங்க. கண்ணம்மா, இந்த வீடு இங்கதான் இருக்கும், இதுல இருக்க அழுக்கும் இங்கதான் இருக்கும், எங்கேயும் போடாது. கண்ணம்மா, ரீயூனியன் பார்ட்டில உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க, கிளம்பாம இன்னும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா ரீயூனியன் எனக்கா உங்களுக்கா? உனக்கு தான். அப்போ நீங்க ஆர்வமா இருக்கீங்க? அப்ப நீயே கிளம்பாம இருக்கணும். எனக்கு என்னமோ வர பிடிக்கல மாமா. பொய் சொல்லாத கண்ணம்மா, உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா போறதுக்கு பயமா இருக்கு. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். எனக்கு அங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மொக்க போட்டு ஜாலியா பேசணும்னு தான் ஆசை. ஆனா போயிட்டு வந்து அத்தைக்கிட்ட திட்டு வாங்குறது யாரு? எதுக்கு திட்டுறாங்க? நீ முதல்ல அவங்க கிட்ட கேட்டியா? அவங்க போக கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? நான் கேட்கல மாமா. ஆனா கேட்டா கண்டிப்பா வேண்டாம் தான் சொல்லுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். கண்ணம்மா, அதை விடு கண்ணம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ போய் கிளம்ப ப்ளீஸ். மாமா என்ன ரொம்ப கம்பல் பண்ற மாதிரி இருக்கு. மாறிலாம் இல்ல, கம்பல் தான் பண்றேன். உன் மனசுல ஆசை இருக்குல்ல? இருக்கு. நீ முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி டக்குன்னு கிளம்பி வா, அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். 1ல இருந்து 100 வரைக்கும் எண்ணுவேன், அதுக்குள்ள நீ ரெடியாகி வர. ஓகே மாமா. ஓ மாமா என்ன இது அடவடியா இருக்கு? இது பாரு கண்ணம்மா, உன்னை கெஞ்சி சென்டிமெண்ட்டை பொழிஞ்சு கூட்டு போறதுக்குலாம் டைம் இல்ல. முதல்ல நீ போய் மாமா கிளம்பு. வேணாம் மாமா, விடுங்க மாமா. அடா 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 அடா. கண்ணம்மா, என் கண்ணே பற்றும் போல இருக்கே. இவ்வளவு அழகா இவ்வளவு நேரம் எங்க ஒளிச்சு வச்சிருந்த? மாமா ரொமான்ஸ் பண்ற நேரமா இது? கீழே அத்தை என்ன சொல்லுவாங்களோன்னு ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்கு. நீங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இத பாரு கண்ணம்மா, உன் பாட்டி எனக்கு சொன்னாங்களே ஒரு பழமொழி, அதை நான் இப்ப சொல்றேன், நல்ல மைண்ட்ல ஏத்துக்கோ. ஓகே? ம், பணியாரத்தை தின்னும்போது தொலை எண்ணி பார்க்க கூடாது, புரியுதோ? ம். இங்க பாரு, நம்ம இங்க இருந்து இறங்கி ஹாலுக்கு போற வரையும் மனசு அப்படியே ஜாலியா வச்சுக்கோ. என்ன பாரதி, எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும்ல, அப்ப நம்ம மூஞ்சிய சீரியஸா வச்சுக்கிட்டா போதும். ம். நீங்க ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கீழே போனாதான் தெரியும். கண்ணம்மா, ம். இதுக்கப்புறம் ஃபாலோ மீ, நான் பாத்துக்கிறேன். கம் ஆன் மை டார்லிங். யா. பாரு, தம்பதியா எவ்வளவு அழகா வர்றாங்க. வா அகில். டேய் அகில், 2 பேரும் Black and Blackல செம்மையா இருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாதுடா, நிஜமாவே 2 பேரும் ஃபேண்டாஸ்டிக் பேர். இருடா அத்தை. அஞ்சலி, நீ ரொம்ப அழகா இருக்க. மா, அவ சும்மாவே ஆடுவா, நீங்க வேற காலைல சலங்கை கட்டி வரீங்களா? இந்நேரம் அவ 500 மீட்டர் உயரத்துல பறந்துட்டு இருப்பா. டேய் கிண்டல் பண்ணாதடா, நிஜமாவே அஞ்சலி இன்னைக்கு அழகா இருக்கா. அப்ப என்ன, மத்த நாள் ரொம்ப கேவலமா இருந்தாளா? எப்பா சாமி, இதெல்லாம் நீ அவன்கிட்ட தனியா கலாச்சு நல்லா வாங்கி கட்டிக்க, என்னெல்லாம் கோத்து விடாத. அஞ்சலி அத்தை, உங்க அக்கா எங்கம்மா? தெரியலையே அத்தை. வா. இதோ பாரு, அடுத்த தம்பதிகள் வந்துட்டாங்க. ஏய், என்ன பாரதி, செம்ம ஸ்மார்ட்டா மாறிட்ட. எனக்கே டஃப் கொடுப்ப போலியே. அதென்ன உனக்கே? உன் வைஃப் தான் மிஸ் சென்னை, நீ இல்ல. அதானே. ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டியே, அதுக்குள்ள கவுண்டர் கொடுத்து ஆளே காலி பண்ணிடுவல. பாரதி, 2 பேரும் ரீயூனியன்கா? சொல்லவே இல்ல. நீ கூட தான் சொல்ல. சரி சரி விடு, அதுக்கு இதுக்கும் சரியா போச்சு. 4 பேரும் ஒன்னா கிளம்புறோம்,
செம்மையா ஃபன் பண்றோம். கிளம்பலாமா? கிளம்பா. ம், ஓகே. அப்பா அப்படியே கிளம்புறோம். சரி. அம்மா மா. பாய்மா. பாய். பாரதி, அகிலும் அஞ்சலியும் மட்டும் ரீயூனியனுக்கு போனா போதும். நீங்க 2 பேரும் உள்ள போங்க. சௌந்தர்யா என்ன சொல்ற? போறவங்கள போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க? என்ன பேசுற? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம சௌந்தர்யா நீ சொல்றது தப்புன்னுலாம் சொல்லாதீங்க. அப்படி என்ன காரணம்? அஞ்சலி நேத்து என்கிட்ட வந்து, அத்தை இந்த மாதிரி ஒரு ரீயூனியன் இருக்கு, ஈசிஆர்ல ஒரு ரெசார்ட்ல ஃபங்க்ஷன், ஒரு நைட் அங்க தங்க வேண்டியது இருக்கும், அடுத்த நாள் காலையில தான் வருவேன்னு விளக்கமா என்கிட்ட சொல்லி போயிட்டு வரட்டுமான்னு அவ என்கிட்ட பெர்மிஷன் கேட்டா. அகிலனும் தான் அவ பக்கத்துல இருந்தான். நான் தான் அகிலனையும் கூட போயிட்டு வான்னு சொன்னேன். ஆனா தோ நிக்கிறாளே உங்க அன்பு மருமக கண்ணம்மா, இவ ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருப்பாளா? இல்ல பாரதி தான் என்கிட்ட கேட்டானா? அப்படி கேட்டிருந்தா சந்தோஷமா போயிட்டு வாங்கப்பான்னு 4 பேரையும் நானே வழி அனுப்பி வச்சிருப்பேன். அதை விட்டுட்டு கிளம்பி ரெடி ஆயிட்டு வந்து போகும்போது பாய்னு சொல்லிட்டு போனா அதுக்கு என்னங்க அர்த்தம்? அம்மா கண்ணம்மாக்கு இந்த ரீயூனியன் வரதுல விருப்பமே இல்லைம்மா. இப்ப கூட வரமாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் வழுக்க டைமா அவளை கூட்டு போறேன். பார்த்தா ஒன்னும் வேண்டா வெறுப்பா உன் கூட வர மாதிரி தெரியலையேப்பா. நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியா தானே வந்து நிக்கிறா. நானும் நேத்துல இருந்து அவளை பார்த்துட்டு தான் இருக்கேன். இங்க போறா, அங்க போறா, மேல போறா, கீழே வரா. நானும் கேப்பான்னு பார்த்துட்டு தான்ப்பா இருந்தேன். மூச்சு கூட விடல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவெல்லாம் ஒரு ஆளு, இவகிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்கணும்? அதெல்லாம் பாரதியை வச்சு பாத்துக்கலாம் தானே இவளோட நினைப்பு. மை காட் சௌந்தர்யா, எதுக்கு சௌந்தர்யா உனக்கு இவ்வளவு ஈகோ? எனக்கு புரியல. எதுங்க ஈகோ? இந்த வீட்ல பெரிய மனுஷங்க நம்ம 2 பேரும் இருக்கோமே, அதுக்கு ஏதாவது மதிப்பு தரவளா இருந்தா இவ நம்ம கிட்ட சொல்லிருக்கணுமா வேணாமாங்க? இவங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு நினைச்சா இவங்க ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல போய் தங்குவாங்க. இன்னைக்கு திடீர்னு கிளம்பி வெளியில போறாங்க. என்னங்க இது என்ன வீடா இல்ல சத்திரமா? என்ன அத்தை இன்னைக்கு ஓவரா உக்கிரமா இருக்காங்க? இங்க எல்லாருமே அஞ்சலியை தான் திமிரு பிடிச்சவன் நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல. ஆனா அவ மரியாதையோட என்கிட்ட பெர்மிஷன் கேட்டா. இப்படி ஒரு சண்டை நடக்கும் தெரிஞ்சுதான் இவ பர்மிஷனை கேட்டிருப்பா. இவளை நம்பவே முடியாதுப்பா. ஆனா அமைதியான பொண்ணு, குனிஞ்ச தலையை நிமிர மாட்டான்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்களே. இவ மரியாதை கூட ஒரு வார்த்தை கேட்காம புருஷனை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி வந்து நிக்கிறா. ஆனா ஒண்ணுங்க, நான் சொன்னதுதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அகில், அஞ்சலி, நீங்க 2 பேரும் போனா மட்டும் போதும். இல்ல அதையும் மீறி நாங்க போய் தான் தீருவோம்னா தாராளமா போங்க. அதுக்கப்புறம் நானும் இவரும் இந்த வீட்ல இருக்கவே மாட்டோம். சாரி அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. ரீயூனியனுக்கு ஃபோன் வந்துச்சுதான்.
ஆனா நான் போற ஐடியாலே இல்லைங்கிறதுனால தான் நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லல. இப்போ கூட இவர் வந்து வற்புறுத்தி கூப்பிட்டதுனால தான் நான் கிளம்பினேன். இருந்தாலும் முதல்ல உங்ககிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு தான் கிளம்பியிருக்கணும். கேட்காம கிளம்பி வந்தது என் தப்பு தான் அத்தை. என்னை மன்னிச்சிருங்க. நீங்க 2 பேருமே கிளம்பி கீழே வரும்போதே போனா அவ எப்படியெல்லாம் கேள்வி கேட்பா, அதுக்கு நாம இப்படி இப்படிலாம் பதில் சொல்லுவோன்னு நீங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு தானே வந்திருப்பீங்க. அது கூடவா எனக்கு தெரியாது? அகில், நீ அஞ்சலியை கூட்டிட்டு கிளம்பு, டைம் ஆச்சுப்பா. சாரிம்மா, பாரதி அண்ணியும் வராம நாங்க 2 பேரும் போல. போறதா இருந்தா 4 பேரும் போறோம், இல்லைன்னா வேணாம். ஆ? என்னடா எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு பண்றீங்களா? சௌந்தர்யா, பேசி வச்சுட்டு பண்றதாவே இருக்கட்டும். ஆனா பசங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்காங்களேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. ஊரு உலகத்துல அண்ணன் தம்பிங்க எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்க, நமக்கு நம்ம குழந்தைங்க சந்தோஷம் தான் முக்கியம். அவங்க என்ன 2ஆம் கிளாஸ் குழந்தைங்களா எடுத்ததுக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு போறதுக்கு? அவங்களும் வளர்ந்துட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க டெசிஷன் அவங்க தான் எடுக்கணும். அதுல ஏதாவது தப்பு இருந்தா தான் நம்ம கேட்கணும். எனக்கு இத பத்தி இதுக்கு மேல பேசுறதுக்கு விருப்பம் இல்லைங்க. அதான் ஆளாளுக்கு முடிவு எடுக்கிறீங்கல்ல. என்னமோ பண்ணுங்க. அம்மா, சௌந்தர்யா, சௌந்தர்யா ப்ளீஸ் சௌந்தர்யா. ஏய், சரி, அவ அப்படிதான் ஏதாவது பேசுவா. நீங்க 4 பேரும் கிளம்புங்க, நான் அவளை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்க கிளம்பா. பரவாயில்ல. இதே மைண்ட் செட்டோட போனோம்னா இதே விஷயம் தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆமா, நாங்கள் இருக்கோம். நீங்கள் போய் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுங்க. அவங்க போன்னு சொன்னா அப்புறம் நாங்கள் போகிறோம். கரெக்ட். சரி, வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சௌந்தர்யா, என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். சௌந்தர்யா, நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா? இங்க பார், உனக்கு 2 பசங்க 2 மருமகளுங்க. அதுல 2 பேரை மட்டும் சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேரை போக வேண்டாம்னு சொன்னா ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பும் வச்ச மாதிரி இல்ல? அஞ்சலி என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டாங்க. அவ கேட்டாளா? இங்க பார் சௌந்தர்யா, இதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷனை 10 தடவைக்கு மேல அவங்க கீழேயே சொல்லிட்டாங்க. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஒருவேளை பாரதி சொன்ன மாதிரி கண்ணம்மாவுக்கு போகணுங்கிற ஆசையே இல்லாம இருந்திருக்கலாம். அதனால அவ உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம இருந்திருக்கலாம். நீ ஏன் அந்த ஆங்கிள் யோசிச்சு பார்க்க கூடாது? நீங்க வேணா உங்க மருமகளை நம்பிக்கோங்க, நான் அவளை நம்புறதா இல்ல. தெரியுங்க, அவ வேணும் தான் என்கிட்ட சொல்லல. போன் வந்தப்பவே ஒரு வார்த்தை அவ என்கிட்ட வந்து சொல்றதுக்கு என்னங்க? ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தான் நம்ம கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஒரு விஷயத்தை செய்ய போறது இல்லைங்கிறப்போ எதுக்காக தேவையில்லாம பெர்மிஷன் வாங்கணும்? சரிங்க, அப்படி வேணாம்னு நினைச்சவ இப்ப எதுக்குங்க அவ கிளம்பி வந்தாளா? சரி, பாரதி தான் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தானே வச்சுப்போம். ஒரு பேச்சு கூட அப்ப வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது அவளால. சௌந்தர்யா, என்ன சௌந்தர்யா நீ? அதான் பாரதி 100 தடவை சொன்னானே, நான் தான் கண்ணம்மாவை வற்புறுத்தி கூட்டிட்டு போறேன்னு. அதுக்கப்புறமும் ஏன் இப்படி பேசுற? அவன் மட்டும் என்னங்க, பொண்டாட்டிக்கு ஜால்ரா அடிக்கிறவனா மாறிட்டானே. என்னது ஜால்ராவா? என்ன சௌந்தர்யா பேசுற? பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றது ஜால்ரான்னு பேரா? அப்படி பார்த்தா இந்த வீட்லயே பெரிய ஜால்ரா நான் தான். 30 வருஷமா நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு நான் தான் சாயின் சாக்னு ஜால்ரா அடிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னங்க நீங்க இப்படி பேசிக்கிட்டு? நல்லா யோசிச்சு பார்த்தேன்னா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. 1 மாசத்துக்கு முன்னாடி 4 பேரும் காரைக்குடிக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்தவங்க அங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணி எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அந்த மாதிரி இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைச்சுக்க. சௌந்தர்யா, அண்ணன் தம்பினா நல்ல ஸ்ட்ராங்கான பாண்டிங் இருக்கணும். அதுக்குண்டான சந்தர்ப்பம் தான் இது. நம்ம காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழணும்ல. அப்படி யோசிச்சு பாரு. பிள்ளைங்க நம்மளை மதிக்க கூடாதுன்னு நினைச்சா அது வேற மாதிரி இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம பேசினதெல்லாம் காது கொடுத்து கேட்டிருக்கவே மாட்டாங்க. நம்மளே நம்ம மரியாதை கெடுத்துக் கூடாது.
அவங்க முகத்தை பார்த்தியா சௌந்தர்யா? அம்மா சந்தோஷமா நம்மளை பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லணும்னு ஒரு ஏக்கத்தோட இருக்காங்க. அந்த முகத்தை பார்த்து கூடயா உன் மனசு இறங்கல? இத பாரு சௌந்தர்யா, இது அவங்களோட வாழ்க்கை, அவங்க தான் வாழணும். அவங்க வாழ்றத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். இப்படி ஏதாச்சும் சொல்லி என் மனசை கரைச்சிருவீங்களே. ஏய், கல்லா இருந்தாலும் குழந்தைங்க முன்னாடி கரைஞ்சுதான் ஆகணும், புரியுதா? சரிங்க, அவங்க நல்லபடியா போயிட்டு வரட்டும், சரியா? சூப்பர். நீ வாங்கடா, நீ பேச ஒண்ணும் இல்ல. வாங்க, இந்த வர மச்சான். வாங்கடா. என்னடா? டேய் இங்க பாருங்க, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது. அது ஏன்பா ரைட்ரு, ஸ்கூல்ல தான் பேச்சு போட்டின்னு சொல்லி சாகடிப்ப, இங்கேயுமாடா? டேய் அதுக்கு இல்லடா, நம்ம பசங்களாம் இருக்கும்போதே சில விஷயத்த பேசணும், அதுக்கு தான் சொல்றேன். என்ன மச்சான், ஏஜ் ஜோக் சொல்ல போறியா? பாரு அவனுக்கு புத்தி எங்க போகுது பாரு. டேய் இது வந்து ரீயூனியன். நம்மலாம் ஸ்கூல் முடிச்சு 10 வருஷம் ஆச்சு. ஆச்சா? நம்மளாம் குழந்தைங்க இல்ல, எருமாடு மாதிரி வளர்ந்துட்டோமா? நீ ஸ்கூல் படிக்கும் போது யாரையோ ஒருத்தங்களை லவ் பண்ணிருக்கலாம், அவங்களும் உன்னை லவ் பண்ணிருக்கலாம். அந்த கன்றாவி காதல் இன்னும் உங்க மனசுல அழியாம கூட இருக்கலாம். ஆனா அதெல்லாம் அதோட விட்டுறணும், புரியுதா? அவ புருஷன் வந்திருக்கும் போது அவன் முன்னாடி ஹாய் ஹோயின்றது, கட்டி பிடிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதுல்ல? அவங்களுக்குலாம் வந்து ஒரு கல்யாணம் ஆயிருக்கும், குடும்ப குட்டியோட செட்டில் ஆயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? டேய் அந்த கதையெல்லாம் அப்புறம் சொல்றேன்டா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இப்போ நடுவில் பேசாத மறந்துடும் அப்புறம். சரி புரியுதுல்லடா? அவங்களாம் தனித்தனியா அவங்கவுங்க ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க. நீங்க பாட்டு அது இதுன்னு பேசி அப்புறம் ஏன்டா இந்த ரீயூனியனுக்கு வந்தோங்கிற மாதிரி அவங்கள ஃபீல் பண்ற மாதிரி பண்ணிடக்கூடாது. போச்சுடா, நான்லாம் வந்ததே ஆள் அமுதாவை பார்க்கதான். பாரு, பார்க்க வேண்டாம். ஐயோ, பார்க்க வேண்டாம் நேரம் சொன்னா பாரு, நல்லா பாரு. ஆனா அவ புருஷனுக்கு தெரியாம பாத்துக்க, புரியுதா? மச்சி, சம்பவமும் நடக்கணும், சவுண்டும் வரக்கூடாது. அதானே மேலதான் டவுட்டா இருக்கு. டேய் தயவு செஞ்சு குடிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணிடாதடா. எது? யார் நான் அப்படி குடிப்பனா? நீ என்ன குடிக்காம இருந்த? டேய் யாரு அவன் நானு? கரெக்டாக தான்டா சொல்கிறான். நம்ம மாட்டு கொளுத்தி போட்டு போயிடுவோம், அப்புறம் அவன் புருஷங்காரன் அவளை வச்சு செய்வான்டா. ஏண்டி நீ இவனை தான் ஸ்கூலில் லவ் பண்ணியா? இப்போ அவன் கூட கான்டாக்டில் இருக்கேன்னு அவளை நொங்கு எடுப்பான்டா. FBல ஃப்ரெண்ட் லிஸ்ட் சர்ச் பண்ணுவான், வாட்ஸ்அப் செக் பண்ணுவான். நம்மளாம் உசாராக தான்டா இருக்கணும். இவரு நம்ம வந்து ஒரு பழைய புக்கை புரட்டி பார்க்க போறோம். இருக்கிற எந்த பக்கமும் கிழிஞ்சிராம புரட்டி பார்க்கணும், புரியுதா? டேய் ஒரு புத்தகத்தை எக்ஸாம்பிள் சொல்லி நீ ஒரு ரைட்டர்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டல்ல? போடா. பாத்தியா அவனை? ஐயோ நான் என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அட நீ வேற கலா, இவன் ரீயூனியன்ல பசங்களை அடக்க ஒடுக்கமா நடந்துக்க சொல்லி கிளாஸ் எடுத்து சாகடிக்கிறான். நாங்களா பழைய ஆளு கூட செல்ஃபி எடுத்துட கூடாதா, கொஞ்சம் பேசிட கூடாதா? ஏன்னா பொண்ணுங்க வாழ்க்கை வீணா போயிடுமா. ஓ டேய், நானே ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லிட்டு தான்டா இங்க வந்திருக்கேன். போட்டோ கிட்டோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டுறாதீங்கடா. உங்க மூஞ்சியெல்லாம் பார்க்க வந்த பாவத்துக்கு எனக்கு டிவோர்ஸ் தான் ஆகி தொலையும். ஏய் ஆமாடா, போங்க பேசுங்க, செல்ஃபி எடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா சோஷியல் மீடியாலாம் போட்டு பெரிய பிரச்சனை பண்ணிடாதீங்கடா ப்ளீஸ். என்னடா இது, ரீயூனியன் வர சொல்லிட்டு அதை பண்ணாத இதை பண்ணாதங்கிறீங்க. என் பொண்டாட்டியை விட ஓவரா கண்டிஷன் போறீங்கடா. இப்போ என்ன சரக்கு இருக்கா இல்லையா? அதெல்லாம் ரெடியா தான் இருக்கு. ப்ரோக்ராம் ஃபினிஷ் பண்ண உடனே நீங்க எல்லாருமே உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ள போமா. ஓகே. வாங்க வாங்க வாங்க. ஹாய். லலிதா, ஹாய் ப்ரோ. இப்படியே கூப்பிட்டு வந்தீங்க. எப்படி இருக்க? ஏய் அஞ்சலி, எப்படி இருக்க? ஆமா லலிதா, இவதான் என் ஃப்ரெண்ட் லலிதா. உங்க ஃப்ரெண்டா? ஒரே கலர் Dress வேற. ஹேய் டேய் இவ லல்லு, கண்ணம்மா, அஞ்சலி நமக்கு தெரியும். இவர் வந்து டாக்டர் பாரதி, கண்ணம்மாவோட ஹஸ்பண்ட்.
ஹாய். ஹாய். அண்ட் நீங்க ப்ரோ உங்க பேரு? நான் அவரோட பிரதர். பிரதர்னு ஒரு பேரா? இல்ல அகில். ஹாய். அண்ணன் தம்பி 2 பேரும் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஓ இன்ட்ரெஸ்டிங். அப்போ டெய்லி உங்க வீட்ல ரீயூனியன் நடத்துவீங்கல்ல? வெண்பா. கீ உள்ளே இருக்கு. ஓகே மேம். வாங்க வாங்க வாங்க, Hi. எப்படி இருக்கீங்க? வெல்கம். தேங்க் யூ. நீங்க இன்வைட் பண்ணலனாலும் நாங்க வருவோம்ல. அதுல என்ன இருக்குங்க, நீங்க வந்ததே சந்தோஷம் தான். என்ன நீங்க எல்லாம் முன்னாடியே வந்துட்டீங்களா? இல்ல இப்பதான் 5-10 மினிட்ஸ் தான் இருக்கும். ஓ சரி கண்மா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்றா, பேசுறதுக்கு நிறைய இருக்கும். நீ போய் பேசிட்டு இரு. நான் போய் கார்ல இருக்க லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். மாமா லக்கேஜ் எடுக்க நானும் வரேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கண்ணுமா. நீ போய் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணு. ஓகே சரி வருண் வந்துடுறேன். போயிட்டு வா. அருண் வரவா? வரியா? வாடா. பாரதி, வந்துடுறேன். can I help you? ம். கண்ணம்மா ஒரு சைன் போடு. மாத்தி